282 ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமியை ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அண்ணன் இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு அக்ரிமெண்ட்டை பார்க்கக்கூடாது, ரெண்டு அக்ரிமெண்ட்டை பார்க்கணும். இப்பவும் சரிதான் இல்ல நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம். அப்பவும் சரிதான், இப்பவும் சரிதான். ஆனா மீனவர்கள் கச்சத்தீவை மீட்டு எடுத்துட்டா நாங்க சுதந்திரமா மீன் பிடிக்க முடியும், எங்க வலையை கிழிக்க மாட்டாங்க, எங்க படகு சாதாரணப்பட யாரும் ஒருத்தரும் சொல்லலை. மீட்டெடுப்பது நம்முடைய கடமை, மீட்டெடுக்கணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்திரா காந்தி ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார். அவர்கள் தெரியும். நீ பத்திரிகையாளர், நீங்க பாங்க போயிட்டு வெஜ் பேங்க்னு போடுங்க. இந்திரா காந்தியோட உடன்படிக்கை எத்தனை லட்சம் ஏக்கர், அங்க இருக்கிற கனிம வளங்கள் என்ன, அங்க இருக்கிற பல்லுயிர்கள் விலை மதிக்க முடியாதது. அவங்க சொல்ற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு, அதுல என்ன இருக்குது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்கிறார். இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்க. ஒரு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல, தீவுல கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறார். தோன்றுனா தண்ணி வரப்போகுது, தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலைமை இருக்குது. அது ஒரு காரணம், வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னா கூட இது சிரிச்சுட்டாது போகலாம். இப்படி ஒரு காரணத்தை சொன்னா தலையில அடிச்சு அழுகிறத தவிர வேற என்ன இருக்கு? நீங்கள் எல்லாம் தலைமை ஏற்று இந்த நாட்டை, குறிப்பா அது எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்வதா ரொம்ப வேடிக்கை. நாலு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ள தோண்டுனா அப்படிங்கிறங்க, ஒரு கைட்டு அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும். அதுல தண்ணி இல்லை, அதனால கொடுத்தோங்கிறீங்க. தண்ணி இல்லைங்கிறதான் காரணமா? சரி, தார் பாலைவனம், இந்த ராஜஸ்தான்ல இருக்க பாலைவனத்தெல்லாம் கேட்டா தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீங்களா? இது என்ன ஒரு காரணம் பாருங்க. இதெல்லாம் கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்க பாருங்க. இப்ப கச்சத்தீவை மீட்க நாங்க போராடுவோம்ட்டு 4 கட்சிகளும் நாடகம் போடுது. எங்க ஊர்ல திருவிழா வரும்போது, மாரியம்மன் திருவிழா, ஐயனார் திருவிழா, கருப்பணசாமி திருவிழா நாடகம் போடுவோம். இது மாதிரி தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கச்சத்தீவு மீட்பு நாடகத்தை போடுது. நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க. கொடுத்த 4 பேரு இந்த காங்கிரஸ் கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்னது இந்த திமுக. அதை இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள், பாரதிய ஜனதா, அதிமுக எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்க போய் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது, வலை விரிக்கப்படுவது, படகு பறிக்கப்படுவது, சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியதனுடைய பின்விளைவா இப்ப தேர்தல் வருது. மீனவர் வாக்கு வேணும்ல, சரி அதெல்லாம் விடுங்க. அது அந்த நாடகம். எங்க தாத்தா மூக்கையத்தவர் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் முந்தா நாள் தான் இறந்து இன்னைக்கு அடக்கம் பண்ண மாதிரி நீங்க மணிமண்டபம் கட்டுவேன்றீங்க. 46 ஆண்டுகளா என்ன பண்ணி 3 முதல்வர்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து வந்த சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த பெருமகன் எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கூட தமிழ் மாநிலத்துக்கு தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார். அகில இந்திய இவ்வளவு பெரிய துணை கண்டத்தின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா முக்கியத்தவர் அவர்கள். அவருக்கு என்ன மரியாதை இருக்கு? நீ இப்ப தேர்தல் வரும்போது அந்த இனப்பு சொந்தங்கள் எல்லாம் நாங்க பேரழிச்சு கொண்டு எழும்போது அந்த வாக்கை குறிவித்து நகருகிற இந்த அற்ப நாடகத்தை இந்த திராவிடர்கள் நிறுத்திக்கணும். எங்களை என்னவா நீங்க மதிப்பிடுவீங்க? இவ்வளவு காலம் கழிச்சு திடீர்னு கச்சத்தீவு மேல பாசம் வருது, திடீர்னு எங்க தாத்தா முக்கியத்தவர் மேல பாசம் பற்றும் வருது. இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம். இதை தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் கூர்மையா அதை கவனிச்சு இது பண்ணணும். மறுபடியும் இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மயங்கி கைதிட்டு ரசிச்சுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 2 கட்சியுமே, காங்கிரஸ் ஆளும் போதும் பாரதிய ஜனதா ஆளும் போதும் ஒரே பதிலைத்தான் பதில் மனுவா தாக்கல் செய்து கச்சத்தீவை திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. கொடுத்ததுதான். அன்னைக்கு தாத்தா முக்கியத்தவர் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, வடபுலத்தில் இமயமலைக்கு ஒரு பகுதியில் நீங்க எடுத்து அப்படியே நீங்க சீனாவுக்கு உங்க அப்பா தாரை வார்த்து கொடுத்துட்டாரு, அது ஒரு வரலாற்று பெருந்துரோகம். அதே மாதிரி நீங்க இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து இலங்கை கொடுப்பதனால இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை நீங்க செய்றீங்க. அதுக்கு நான் இருக்கிற ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நீங்க இருக்கிற அந்த பகுதி, அது கச்சத்தீவு உங்களுக்கு தெரியும், அது இந்திய நிலப்பரப்பே இல்லை. அது எங்க தாத்தா சேதுபதி, எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். அதை நீங்க எடுத்து அதை கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு அதுக்கு சொல்ற காரணம்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்குது.
அன்னைக்கு கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து போரிட்ட ஒரே வீரர் எங்க தாத்தா மு.க. அவர்கள் தான். அவருடைய நினைவை ஒட்டி இன்னைக்கு வந்து அவங்க நாங்கள் கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு தீர்மானம் போட்டிருக்கிறத சரி ஒன்று செய்வோம், மீட்கட்டும், ஒரு பாராட்டு கூட்டம் நம்ம போட்டுருவோம். என்னன்னா போட்டுருவோம். ஏன்னா இந்த மாதிரி தீர்மானத்தை நாங்கள் நிறைய பார்த்துட்டதுனால இது வெற்றி தீர்மானம் இல்லாமல் வெற்றி தீர்மானமாக அமைந்தால் பாராட்டுவோம்.